கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பண்ண போறோம். உண்மையிலுமே பாத்தீங்கன்னா 2025 இது வரைக்கும் நான் பார்த்ததுல ஒரு அருமையான படம்னா இந்த படம் தான். சசிகுமார் சிம்ரன் நடிச்சு ரீசெண்டா வெளியில வந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. உண்மையாலுமே சொல்றாங்க, ஒரு அருமையான படம், சூப்பரா இருக்கு. எல்லாரும் குடும்பத்தோட போய் பார்க்கலாம். அபிசன் ஜீவித் அப்படிங்கிறவர் தான் பாத்தீங்கன்னா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. உண்மையாலுமேங்க அருமையான டைரக்ஷன், நல்ல படம், நல்ல ஒரு டைம் பாஸுங்க. பைசா ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா பைசா 100% ஒர்த்து. எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்க, குழந்தைங்களும் பார்க்கலாம். எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஒரு நல்ல படம் தான், முகம் சுளிக்காத அளவுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா யோகி பாபு மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸும் நடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்கவுங்களுக்கு ஒரு கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்தில் அவங்கவுங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது எனக்கு கொடுத்த கேரக்டரை நான் சூப்பராக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே சூப்பருங்க. அது மட்டும் இல்லைங்க, சசிகுமார் சிம்ரன் ஆஹா எப்படி அழகாக டியூன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பொறுமையாக, அவ்வளோ ஒரு ஆக்டிங்கு. உண்மையாலுமே வேற லெவலுங்க, வேற லெவலு. அதாவது சசிகுமாரும் சிம்ரனும் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ். அந்த பேரண்ட்ஸுக்கு அவங்க என்னென்ன பொறுப்புகளோட என்னென்ன அந்த கதாபாத்திரத்தை எப்படி அழகாக கொண்டு போக முடியும் அப்படின்னுட்டு அழகாக கொண்டு போயிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கண்கலங்கிற மாதிரி ஸ்டோரியும் இருக்குது, காமெடி ஸ்டோரியும் இருக்குது. அதை படம் பார்க்கும்போது தான் தெரியும். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா அப்புறம் நீங்கள் படம் பார்க்குறதே வேஸ்ட்டாக போயிடும். உண்மையாலுமே தியேட்டரில் போய் பாருங்கள். அதே மாதிரி காமெடி சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படம் வந்து ஒரு டோட்டல் பேக்கேஜ் தான். சசிகுமார் சிம்ரன் பார்த்தீங்கன்னா 2 பசங்களோட ஸ்ரீலங்காவிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வந்துடுறாங்க. கப்பல் வழியாக வந்துட்டு இங்கே எப்படி இவங்க ஸ்டே பண்ணுறாங்க, என்ன ஏது, அதை பற்றி தான் ஒரு கதை. உண்மையாலுமே அவங்க ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு ஏரியாவில் போயிட்டு அங்கே குடியேறுறாங்க. அங்கே உள்ள மக்கள் நார்மலாக டவுனில் உள்ளவங்க பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாதுல்ல. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு எல்லாத்தையும் பேசுகிறாரு, எல்லாத்தையும் பழகுறாரு. அது மூலயமா அங்கே ஏற்படுற உறவுகள், அது மூலயமா அங்கே இருக்கிற ஸ்டோரிஸு ஒன்று அழகாக சொல்லியிருக்காங்க. எல்லா கதாபாத்திரங்களும் அவங்களுக்கான ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதுதான் இதில் ஒரு பெரிய விஷயம். இவர் வந்து மிஸ் ஆகிட்டாரு அப்படின்னு கிடையவே கிடையாது. எல்லா கதாபாத்திரங்களும் பார்த்தீங்கன்னா அப்படி அவங்கவுங்க டைமிங்கில் வந்து அவங்கவுங்க வேணுங்கிறத பண்ணிட்டு அழகாக போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த படத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு ஃபைட்டு, சாங்ஸு அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. அதெல்லாம் இல்லாமலும் அழகாக ஒரு படம் வந்து ஜெயிக்க முடியும்னா கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும். இது மாதிரி படங்கள் இனி வரணும். ஏன்னா நம்ம படம் பார்க்க போகிறது ஒரு பொழுதுபோக்குக்காக தானே போகிறோம். அந்த பொழுதுபோக்குக்கானதை அது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா பொழுது போக்குறதுக்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்க, அப்படி தான் சொல்லலாம். டைம் பாஸ், நல்ல டைம் பாஸுங்க, நல்ல டைம் பாஸ். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா கோடை விடுமுறை வர லீவ் விட்டுருக்காங்க. அழகாக நம்ம பசங்கள்லாம் லீவில் இருக்காங்களா, எல்லாரையும் எடுத்து கொண்டு போய் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஒரு நாய்க்குட்டி ஒன்று வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, அது கூட அதோட கதாபாத்திரத்தை அழகாக செஞ்சுருக்கும். அப்படிதான் வச்சுக்கலாம். அது மாதிரி ரமேஷ் தான் வந்திருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா அவர் கான்ஸ்டபிளாக இருப்பார். அவர் வேற மாதிரிங்க, அவரோட ஒரிஜினல் ஆக்டிங்கே அப்படியே கொடுத்துருக்காரு. சின்ன பையன் ஐயோ வேற மாதிரிங்க. அப்பா இந்த படத்தில் காமெடியன்னா அவன் தாங்க. ஐயோ எங்கேருந்து பிடிச்சாங்கன்னே தெரியல, செம்மங்க. அதாவது டக்கு அடுத்தடுத்து காமெடிக்கு அவன் தாங்க. அவங்க குடியிருக்கிற அந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டெத்தில் நடந்துரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே அந்த சீன்லாம் அப்படி ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அப்படியே நமக்கு ஐயோ இப்படி யாருமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறது அது கண்டிப்பாக உண்மையிலுமே அது உணர்த்துது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரியலாகவே இருக்கும். கொஞ்சம் அப்படியே புல்லரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சீன்லாம். அது மாதிரி சில சீன்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு காமெடி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா கண்ணு கலங்குது. அந்த அளவுக்கு பயங்கரமான காமெடியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபீலிங்கான ஒரு சீன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பவும் பார்த்தீங்கன்னா கண்ணு கலங்கும். அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சின்ன சீனை கூட அப்படியே அழகாக எடுத்திருப்பாங்க. ஆனால் எதுவுமே பார்த்தீங்கன்னா நிலையாக இருக்காது. அதனால படம் ஓடுறதே தெரியலங்க. 2 மணி நேரமா ஐயோ இன்னும் ஒரு மணி நேரம் ஓடி இருக்கலாமா, என்ன படம் சீக்கிரமாக முடிஞ்சிச்சுன்னு தான் தோணுது ஒழிஞ்சு. உண்மையாலுமே படம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டு. என்னெல்லாம் மார்க் கொடுக்க சொன்னீங்கன்னா நான் கிட்டத்தட்ட எப்படியா இருந்தாலும் ஒரு 10க்கு 9.9 கொடுப்போம், நான் கண்டிப்பாக கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தில் என்னென்னா இந்த ஸ்ரீலங்கா சம்பவத்தை பற்றி கொஞ்சம் அது மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. என்னென்னா ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டுவெடிப்பு நடந்திருக்கும். கரெக்டாக குண்டுவெடிப்பு நடந்து அது வந்து ஒரு ஸ்ரீலங்கன் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சரின்னுட்டு அது யார் ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆராயும் போது பார்த்தீங்கன்னா இவங்க தானே இங்கேருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. இவங்களோட பேர் அடிபட்டு இவங்களை போய் போலீஸ் வலை வீசி தேடி கீடி அப்படியே வலை வீசி இவங்களை கண்டும் பிடிச்சி கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. போயிட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறதான் கிளைமேக்ஸு பயங்கரங்க. அவ்வளோ ஒரு ட்விஸ்ட்டு தான்.
அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. மெயினாக ஃபேமிலியோட நல்லா உட்காந்து ஒரு நிம்மதியாக பார்க்குறதுக்கு ஒரு படம். அதே மாதிரி இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஏதோ ஆஹா இப்படி ஒரு ஃபேமிலியா அப்படிங்கிற மாதிரி அப்படி ஆகிடும் வச்சிங்களா. அதனால் அது நீங்கள் வாய்ப்பு கிடைச்சதுன்னா பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. See you guys. See you next video. Bye bye.